அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சில விஷயங்கள். நம்ம எப்பயும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டியிலேருந்து நம்ம விலகி இருக்கணும். நம்மளை நெகட்டிவிட்டிக்கு கொண்டு போகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, செயல்களாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க நம்மளை சுற்றி நமக்கு பிடித்த நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம விலகி இருப்பது நல்லது. அடுத்தது ஓவர் திங்கிங். இப்போ இருக்கிற அடிக்கடி இருக்கிற ஒரு ஒரு பெரிய பிரச்சனை. அதில் இருந்து நம்ம நெகட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணலாம். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் ஓவர் திங்கிங் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை நீங்கள் ஒரு ஆக்ஷனாக நீங்கள் செய்வீங்க, ஒரு செயலாக அதை செய்வீங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா மாறும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை உங்களுக்கு அதுக்கான நேரம் கொடுக்க முடியல அப்படின்னா, அது எந்த நபராக இருந்தாலும் அவங்களுக்கு நோ சொல்ல பழகுங்க. அது ரொம்ப முக்கியம். அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ, இல்லை நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்கணும்னு இல்லை. எப்படி நம்ம எல்லாத்துக்கும் எஸ் சொல்லுறோமோ அதே மாதிரி நோ சொல்லி பழகிறதும் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தை நம்ம தேவையான வழியில் நம்ம உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரியான பல கருத்துக்களை நீங்கள் குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்தே நீங்கள் சொல்லி கொடுங்க. அது பெரியவங்களான நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு மனுஷனும் பர்ஃபெக்டாக எப்பயுமே இருக்க முடியாது. அதனால நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய எப்படி ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி குறைகளையும் நம்ம எடுத்துக்கணும். அதிலிருந்து நம்ம எப்படி மாறி நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறத நம்ம நல்ல விஷயங்களை கேட்கும் போதும் படிக்கும் போதும் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல பாசிட்டிவான விஷயங்களும் எண்ணங்களும் நமக்கு இருக்கும்போது நம்மளுடைய செயலில் அது வெளிப்படும். நம்ம மனசையும் உடம்பையும் அது ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.